நீங்க எல்லாரும் தமிழ்நாட்டுல மட்டும்தான் முருகனுக்கு ஆலயங்கள் இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா உலகத்துல உள்ள வெவ்வேறு நாடுகள்ல முருகனுக்காக பல ஆலயங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அப்படி முருகனுக்காக பல நாடுகள்ல இருக்கக்கூடிய டாப் 10 முருகன் ஆலயங்கள் தான் இதெல்லாம். மொரிஷியஸ் தீவுல இருக்கிற வேல் முருகன் ஆலயம் 10வது இடத்துல இருக்கு. மியான்மர் பர்மால இருக்கிற முருகன் ஆலயம் 9வது இடத்துல இருக்கு. தென்னாப்பிரிக்கா நாடுகள்ல இருக்கக்கூடிய முருகன் ஆலயம் 8வது இடத்துல இருக்கு. சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்கள் 7வது இடத்துல இருக்கு. லண்டன் விமான நிலையத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் ஆலயம் 6வது இடத்துல இருக்கு. சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்கள் 5வது இடத்துல இருக்கு. ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்கள் 4வது இடத்துல இருக்கு. கனடா நாடுகள்ல உள்ள முருகன் ஆலயங்கள் 3வது இடத்துல இருக்கு. ஸ்ரீலங்கா நாடுகள்ல உள்ள முருகன் ஆலயங்கள் 2வது இடத்துல இருக்கு. இதுல ஒரு சில நாடுகள்ல எல்லாம் 5ல இருந்து 10க்கும் மேற்பட்ட முருகன் ஆலயங்கள் எல்லாம் பார்க்க முடியும். இந்த நாடுகள்ல எல்லாம் அதிகப்படியான தமிழர்கள் வாழ்ந்துட்டு வரதுனால முருகன் ஆலயங்கள் மட்டும் இல்லாம மற்ற தெய்வங்களுக்கும் நிறைய ஆலயங்கள் இருக்குது. நம்ம லிஸ்ட்ல உலகத்திலேயே முதலாவதா இருக்கக்கூடிய முருகன் ஆலயம் எதுன்றத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெம்பிள் கண்டென்ட்க்கு மறக்காம நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உலகத்திலேயே 2வது மிகப்பெரிய முருகன் சிலை கொண்ட ஆலயமாகவும் தமிழர்கள் மட்டும் இல்லாம வெளிநாட்டவர்களும் செலவு பண்ணி பிளைட் ஏறி போய் முருகனை பார்த்துட்டு வரக்கூடிய ஆலயமாகவும் இருக்கக்கூடிய மலேசியா நாட்டுல பட்டு கேவ்ஸ்ன்ற இடத்துல அமைந்திருக்கக்கூடிய மலேசியா 10 மலை முருகன் ஆலயம் தான் முதல் இடத்துல இருக்குது.